Hi friends and welcome to Sudha Aari Creatives. இன்னைக்கு நம்ம ஆரி ஒர்க் கிளாஸில் ஆரியோட பேசிக் ஸ்டிச்சான செயின் ஸ்டிச் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் அதில் எப்படி எண்டு நாட் போடுறது இது எல்லாமே நம்ம இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எடுத்திருக்கிற நீடில் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நீடில் நம்பர் 14 ஸ்டீல் நீடில். பிராண்டட் தான், பிராண்ட் நேம் வந்து துலிப் பிராண்ட். இது அயன் நீடில். இது நம்ம நார்மலாக துணி தைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஸ்விங் த்ரெட்டு. ஜரி த்ரெட், சில்க் த்ரெட், இன்றைக்கி இந்த 3 த்ரெட்டும் வச்சு எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி ஸ்விங் த்ரெட்டில் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் த்ரெட்டை வந்து எப்படி பிடிக்கணும்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி இப்படி வச்சு பிடிக்கணும். ஸ்டார்டிங்கில் செயின் ஸ்டிச் போடும்போது இந்த மாதிரி பிடிக்கணும். இந்த நீடிலில் பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்டில் வந்து சின்னதாக வந்து ஒரு ஊக்கு மாதிரி இருக்கும். இந்த ஊக்கு வச்சு தான் நம்ம வந்து த்ரெட்டை இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஊக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனை உங்களுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த டைரெக்ஷனில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஊக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். இல்லை இந்த டைரெக்ஷனில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஊக்கு வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கணும். நீங்கள் எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கப்போட மூடி அப்படி இல்லைன்னா பவுல் மாதிரி ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம த்ரெட்டை இதில் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஏன் அப்படி பண்ண போகிறோன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து ஸ்டாண்டுக்கு அடியில் இருக்கும்போது நகரும். இதுக்குள்ளே நீங்கள் வச்சிட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு வந்து நகராது, உங்களுக்கு சிக்கும் ஆகாது. இதை நீங்கள் ஸ்டாண்டுக்கு அடியில் இதை வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இது மாதிரி லைன் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல தான் வந்து உங்களோட கையோட வெயிட்டை வைக்கணும். இது மாதிரி உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் த்ரெட் அப்படி பிடிச்சிக்கோங்க. இந்த கையை வந்து நீங்கள் ஸ்டாண்டுக்கு அடியில் வச்சுக்கோங்க. நீடில் இப்படி விட்டு இந்த செகண்டாக இருக்கிற இந்த த்ரெட்டை வந்து இப்படி இழுங்க. த்ரெட்டையும் பிடிச்சிக்கணும். இப்போது ஒரு லாக் வந்துடும். நீடில் விட்டு நீடில் இந்த மாதிரி ஒரு சுற்றுங்க. மேலே இப்படி இழுங்க. இதே ப்ராசஸ் தான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் மட்டும்தான். நீடில் இப்படி விட்டு ஒரு சுற்றி மேலே இழுக்கணும். ஒரு சுற்று தான் சுற்றணும். 2-3 சுற்றுலாம் சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு வராது, அருந்துடும். மேலே வந்து த்ரெட் இப்படி இழுத்து இப்படி ஒரு குத்தி
த்ரெட்டை மாட்டி இப்படி திருப்பிக்கணும். இந்த நீடில் அப்புறம் த்ரெட்டு அப்புறம் கிளாத் இது மீட் பண்ணுற பாயிண்டில் நீங்கள் ஒரு டேர்ன் பண்ணி திருப்பிக்கணும். அப்படி குத்தி டேர்ன் பண்ணி மறுபடியும் திருப்பிக்கோங்க. மறுபடியும் குத்தி த்ரெட்டை மாட்டி திருப்பிக்கோங்க. நாட் போடுற இடத்துல இது மாதிரி த்ரெட் அப்படி இழுத்து விட்டுட்டு அதுக்குள்ளேயே குத்தி இது மாதிரி த்ரெட் அப்படி இழுத்து செகண்டாக எடுத்து அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் அப்படி விட்டு அந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை மட்டும் அப்படி பிடிச்சி கீழே இழுக்கணும், மேலேயும் நீடில் வச்சு இழுக்கணும். அவ்வளோதான், நாட் லாக் ஆகிடும். த்ரெட்டு வந்து இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா நீடில் இப்படி வச்சு அடியில் இன்னொரு நீடில் விட்டு இப்படி இழுத்து அடியில் விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். அப்போது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போது அயன் நீடிலில் சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடலாம். அதே ப்ராசஸ் தான். செகண்டாக இருக்கிற அந்த த்ரெட்டை மேலே இப்படி இழுங்க. இது மாதிரி குத்தி த்ரெட்டை ஒரு சுற்றி மேலே இப்படி இழுத்து ஒரு டேர்ன் பண்ணி திருப்பிக்கணும். அந்த நீடில் த்ரெட்டு கிளாத் மீட் பண்ணுற பாயிண்டில் மட்டும் ஜஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் இப்படி திருப்பி அடுத்த ஸ்டிச் வந்து பண்ணணும். நீங்கள் திருப்பலைன்னா செயின் ஸ்டிச் போட முடியாது. போட தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஃபஸ்ட்டு சூயிங் த்ரெட்டில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சரி த்ரெட்டில் போட்டு பாருங்கள். நீடில் அப்படி விட்டு இப்படி இழுத்து செகண்ட் எடுத்த அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டு ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அந்த த்ரெட்டை இப்படி பிடிச்சி இழுங்க, லாக் விழுந்துடும். இப்போது சில்க் த்ரெட்டில் போடலாம். சில்க் த்ரெட் வந்து நீங்கள் டபுளாக எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்கன்னா ஒரே கலரில் 2 த்ரெட்டையும் எடுத்து சேர்த்து நாட் போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள். சில்க் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்ட்டு. நீங்கள் அதை டைட்டாக ரொம்ப பிடிச்சி இழுத்துட்டிங்கன்னா அது கட் ஆகிடும். ரொம்பவும் ஸ்டெயின் கொடுத்தீங்கன்னா அது தெரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாகவே போடுங்க. நீடில் அப்படி விட்டு ஒரு சுற்றி உங்கள் பக்கமாக டேர்ன் பண்ணி இப்படி திருப்பிக்கோங்க. எல்லா த்ரெட்டுக்குமே வந்து சேம் ப்ராசஸ் தான். நீங்கள் போட தான் ப்ராக்டிஸ் ஆகும். த்ரெட்டை அப்படி லாங்காக எடுத்துகிட்டு அதுக்குள்ளேயே நீடில் விட்டு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை இழுத்து ஃபஸ்ட் எடுத்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் அப்படி மாட்டி கீழே இழுக்கணும், மேலேயும் இழுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.